ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி குரூப்பிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. இதில் என்னென்னா கஸ்டமரோட ஏஜ், கண்ட்ரி, அவங்கக்கிட்ட டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்ற டேட்டா இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பிவோட் யூஸ் பண்ணி சமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிவோட் டேபிள் கொடுத்து நியூ ஒர்க் ஷீட்டில் தேவைப்படுது. நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபீல்டு வருது. இதில் கண்ட்ரி வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்ற டேட்டா வேணும். அதுவும் அவங்களோட ஏஜும் தேவை. அதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்றது வேணும். ஜஸ்ட்டு அந்தந்த அப்ளிகபிள் காலமில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த ஏஜ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதை குரூப்பாக கொடுத்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். குரூப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்திங்கன்னா 25, எண்டிங் ஏஜ் 55. இதை 10 இயர்ஸ் இருக்கவங்கள ஒரு குரூப்பாக பிரித்து கொடுக்கணும். ஸோ பை 10ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை 5 இயர்ஸ் இருக்கவங்கள கொடுத்துக்கணுன்னா நீங்கள் 5ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் 10ன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் வைஸ் இருக்கிறத 10 இயர்ஸாக ஒரு குரூப்பாக கொடுத்துரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.